இந்த பதிவு எதுக்காகனா, ரீசெண்டாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் அதிகப்படியான ரீல்ஸ் பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இவரை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஃபிசியோதெரபிஸ்ட் திவாகர் அவர்கள். அவர் ஓரளவுக்கு ஃபேம் ஆகி படங்கள் நடிக்கக்கூடிய சான்சஸ் கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன். அவர் ரீசெண்டாக ஒரு படத்துக்கு போயிட்டு வெளில வரும்போது அவர் மேலே ஒரு வெறுப்புணர்வுகளோட பல கேள்விகள் கேட்டு கோவப்பட்டு ஒரு விவாதம் ஆணுச்சு. அந்த பதிவை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. என்னென்னா, அதே துறையை சார்ந்த சினிமாவில் பல டேலண்டட் பர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இவருக்கு கிடைச்சதோட வெளிப்பாடு தான் அந்த நபர் கோவப்பட்டு வெளிப்படுத்தினார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த துறைன்னு கிடையாது, எந்த துறையில் இருந்தாலும் உங்கள் துறை சார்ந்து உங்களுக்கு பல டெக்னிக் தெரியும். அதே மாதிரி அந்த விஷயத்தை சுலபமாக செய்யக்கூடிய ஆற்றலும் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்காது, இன்னொரு நபருக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கும். அது அவரோட பை லக்காக இருக்கலாம், மேபி அவர் சுப்பீரியராக அவர் ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கலாம், இல்லை தவறான வழியாக கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கு தவறான வழின்னு தெரியாமல் கூட அந்த விஷயத்தை செஞ்சுருப்பார். அதனால் இன்னொருத்தர் மேலே, அதாவது அந்த அங்கீகாரம் கிடைச்சவர் மீது அங்கீகாரம் கிடைக்காதவர் கோவப்படுறதோ இல்லை அவரை டார்கெட் பண்ணுறதோ ஒரு சரியான வழியே சரியான விஷயமே கிடையாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பண்ண தோணுச்சு. காரணம் என்னென்னா, நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்மளோட துறையில் கடினமாக உழைக்கிறது மட்டும்தான் நம்ம பயணத்தோட நோக்கமாக இருக்கணும். வெற்றியும் தோல்வியும் அதில் பார்ட் ஆஃப் லைஃப். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம உழைப்புக்கான அங்கீகாரம் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கிறது மட்டும்தான் சரியான கூற்றாக இருக்கும். அடுத்தவங்கள் மீது இது மாதிரி வன்மங்களை கற்பிக்கிறதோ இல்லை கோபப்படுறதோ ஒரு சரியான வழியாக இருக்காது. அந்த கோபமே உங்களோட பயணத்தை அழிக்கிறதுக்கான ஒரு வழியாக அமைஞ்சிரும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சஜஷன் தான், கடினமாக உழைங்க, உங்களுக்கான அங்கீகாரம் ஒரு நாள் கிடைக்கும். அடுத்தவங்கள் மீது ஒரு விருப்புணர்வு தூண்ட வேண்டாங்கிறதுக்காக தான் அந்த பதிவின் நோக்கம். நல்ல எண்ணங்களை விதைச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.